மீஷோலேருந்து ஒரு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அதுதான் எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு இருந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் எனக்கே என்னைய பக்கம் ஏதோ பொம்மை மாதிரி தெரிஞ்சுது. உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லிங்க் கேளுங்க, நான் சென்ட் பண்ணுறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா, ரொம்ப நாளாவே இந்த இடியாப்பம் புளியறதையும் அரிசி மாவையும் வாங்கி வச்சு பொத்தி பாதுகாத்த வண்ணமாக தான் இருந்தோம். ஏன்னா பண்ணதுக்கு டைமே கிடைக்கல. வாங்கின இந்த மிஷின் துருப்பிடிச்சு போகிறதுக்கு முன்னாடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி இறங்கிட்டோம். சும்மா சொல்லக்கூடாது, இந்த இடியாப்பம் புளியறது நல்லா க்யூட்டாக காம்பாக்டாக அழகாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய அச்சு கொடுத்துருந்தாங்க. எதுக்குன்னு கூட தெரில. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 300 சம்திங் தான். இதுக்கும் லிங்க் வேணும்னா கேளுங்க, ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இடியாப்பத்துக்கு அரிசி மாவு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் சைடிஷ்க்கு வந்து கடலைக்கறி பண்ணலாமா தேங்காய் பால் பண்ணலாமா டவுட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து தேங்காய் பாலே பண்ணிட்டோம். இவங்க என்னடானா இடியாப்பம் புளிங்கன்னு சொன்னால், இல்லை எங்கள் வீட்டில் இப்படி இருக்காது, பெருசாக தான் இருக்கும் அப்படின்னு, இல்லை எங்கள் வீட்டில் எப்படி இருக்காது, சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இதுவும் முக்கியம், ஏதோ ஒரு சைஸில் புளிங்க வெந்தீங்களா அப்படின்னு. அப்புறம் நான் போயிட்டு கொடுங்க நான் புளிறேன் அப்படின்னு சொல்லி புளிஞ்சா நம்மளால முடியல, கையெல்லாம் வலிக்குது. அப்புறம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து புளிஞ்சிட்டு இருந்தான். ஒரே அசிங்கமாக போச்சு. அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்டு மனசை தேத்திக்கிட்டேன். அப்புறம் இந்த இடியாப்பம் பார்த்தீங்கன்னா மனசாச்சே இல்லாமல் 12 மணிக்கு சாப்பிட்டோம். என் மூஞ்ச பார்த்தாலே தெரியும்.